நாளில் உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மரம் என்ன மரம் தெரியுமா? கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுக்கு பேர் ஓக் மரம். ஒரிஜினல் பேர் ஓக் மரம். இருக்குது என்ன பேர்? இது கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வச்சா தான் கிறிஸ்மஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். இது கட்டி ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு மனுஷன் பைத்தியக்கார வாசை போட்டு உட்கார வைக்கணும். ஆனால் இதுக்கு பின்னால் பெரிய சரித்திரங்கள் இருக்கு. இப்போ இந்த மரம் வந்து ஜெர்மன் தேசத்தில் இதுக்கு பேர் ஓக் மரம். என்ன மரம்? 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு மிஷனரி போகிறார். இப்போ பூமதி இங்கே நிறையா பாஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெயர் மிஷனரி, நற்செய்தியாளர், சுவிசேஷகர். நற்செய்தியாளர், சுவிசேஷகர் என்று இவருக்கு தமிழில் பெயர். இங்கிலீஷில் மிஷனரி என்று பெயர். இன்று மேய்ப்பன், பாஸ்டருக்கு மேய்ப்பன் என்று பெயர். எல்லாம் ஒன்று தான், ஒரே வேலை தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த 1400 ஆண்டுக்கு மேலே அதே மாதிரி ஒரு மிஷனரி ஒரு கிராமத்துக்கு போகிறார். கிராமம் என்பது குடிசை பகுதி, போக்குவரத்து வசதி இல்லாத ஊர். இப்போ நம்மளுக்கு இடம் பேர் ஸ்லம். இது குடிசை பகுதி. இது கிராமம் கிடையாது, இது குடிசை பகுதி. 100 பேர் இருக்கோம். அது வந்து பட்டணத்தில் 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 100 பேர் இருக்கிறோம். குடிசை பகுதி. நமக்கு வித்தியாசமாக நம்முடைய கழிவறை, நம்முடைய தங்கும் இடம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பின்தங்கின மக்களில் 1000 ரூபா சம்பாரித்து 1800 ரூபாய்க்கு குடிக்கிறான். அவ்வளோதான். அதுதான் மைனஸ் பாயிண்ட். 1000 ரூபா சம்பாரித்து அவன் குடிக்கிறான், பெரிய ஆள். 1000 ரூபா சம்பாரித்து 1800 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஒரு நாள் வேலைக்கு போய் 2 நாள் வேலைக்கு போயிட்டு 3 நாள் வேலைக்கு போகிறதில்ல. அவன் லைஃப் அப்படி இருக்கு. அப்படி ஒரு கிராமம் என்பது போக்குவரத்து வசதி இல்லாமல் பின்தங்கின இடத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு நற்செய்தியாளர், ஒரு சுவிசேஷகர் பார்த்து போகிறாரு. அவர் போகிறப்போ கிராமத்தில் ஒரு அழுகை குரல். ஓ அம்மா காப்பாற்று, அம்மா காப்பாற்று, ஐயோ ஐயோ அம்மா காப்பாற்று, என் பிள்ளைய காப்பாற்று, என் பிள்ளைய காப்பாற்று, ஐயோ அம்மான்னு ஒரு பெண்மையின் அழுகையின் குரல். அந்த ஊருக்குள்ள என்றாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அந்த ஒலி வந்து கொண்டு இருக்குது. அந்த ஓசை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா சத்தம். இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறாலும் சத்தம் அங்கேருந்து வருது. நான் இங்கே இருக்கேன், ஆனால் சத்தம் எங்கேருந்து வருது? ஏன்னா எதுக்கு சத்தம் எந்த திசையை நோக்கி வருதோ அந்த திசையை நோக்கி அந்த மனிதன் வேகமாய் நடக்கிறார். ஒரு ஓலை வீடு, ஊருக்குள்ள யாருமே இல்லை. ஒரே ஒரு வயதான அம்மா மரண ஓலம் விட்டு அது வந்துருக்காங்க. மரண ஓலம்னா தெரியல, திடீர்னு இறந்துட்டா அப்படி அழுவாங்க. அவங்களால தாங்க முடியாது. திடீர்னு ஒரு விபத்தில், ஹார்ட் அட்டாக்ல, இல்லை அவங்கள நம்பி தான் அவங்க வாழ்வு முழுமையாக இருக்குது. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது வேறு மாதிரி அழுக இருக்கும். சரி சரியம் போனால் போகுதுன்னா அந்த அழுக வேற மாதிரி இருக்கும். உலகத்துக்கு அழுவாங்க. இப்படிதான் இருக்காங்கன்னா இவனை விடவே முடியாதுங்கிற நிலைமைன்றதுனா மரண ஓலம். அப்போ அந்த அம்மாட்ட போய் கேட்குறான், என்ன ஆச்சுன்னு அந்த மிஷனரி போய் கேட்குறாரு. அந்த அம்மாவால் பேச முடியவில்லை, அழுகுது. ஐயோ என் பிள்ளையை காப்பாற்று, என் மகனை காப்பாற்று, ஐயோ ஐயோன்னு அழுகுது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அது கையை காட்டுது, இந்த திசையில் என் மகனாங்க. உடனே அந்த அம்மா சொல்ல முடியாமல் அழுதுனால இப்போ திசையை காட்டும், அது கை காட்டும் திசையை வைத்து அந்த மனிதன் இந்த அம்மா விட்டுட்டு அந்த மிஷனரி வேகமாக போகிறார். அந்த திசையில் பார்த்தா பெரிய ஜனக்கூட்டம். ஒரு மனிதன் கையில் ஒரு அருவா, நெற்றியில் அவனுடைய மரபுப்படி அவன் உடைய அலங்காரங்கள், நல்ல சாராயம், பட்டை சாராயம் குடிச்சிருக்காரு. பட்டை சாராயம் தெரியல, கிக்கு வேகமாக ஏறும் பட்டை சாராயம். இன்னும் பாட்டிலு, எம்ஜிஆர் காலத்தில் பாட்டிலு, அதுக்கு முன்னே தான் பட்டை, அதுக்கு முன்னால் கரிமரில் எங்கள் ஏரியாவில் சொண்டி சோறு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்டு நல்ல போதையில் இருக்கிறான் ஒரு மனிதன். ஒரு வாலிப மகனே, இவனை மாதிரி ஒரு அழகான பையன். தாடி இல்லை, அவனுக்கு தாடி இருக்குது. தாடி இல்லைன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவனுக்கு தாடி இருக்குது. அந்த ரொம்ப அதன் மாதிரி ஒரு வாலிப மகனை நிர்வாணப்படுத்தி, நிர்வாணம்னா தெரியல, ஆடையெல்லாம் ஊற்றிட்டு ஒரு இதே மாதிரி ஒரு டேபிள் பக்கத்தில் நிற்க வச்சுருக்கிறேன். ஒரு மனிதன், ஒரு சாமியார் கையில் அருவா வச்சுக்கிட்டு சுற்றி வர்றார். அவனை கழுத்தை வெட்ட போகிறார். கழுத்தை வெட்ட அந்த ரத்தம் வரும். இதே மாதிரி ஒரு மரம், அது பேர் தான் ஓக் மரம். அந்த மரத்து பக்கத்தில் வெட்டி அவன் ரத்தத்தை உடப்பான்.
இந்த மிஷினரி அங்கே வந்து கேட்குறாரு, என்னடா பண்ண போகிறீங்க? ஒரு வாலிய மகனை நிர்வாணப்படுத்திருக்கீங்க, இந்த ஆள் நல்ல போதையில் இருக்கிறான், சாராயம் பட்ட சாராயம் கொடுத்தன பார்த்துருக்கீங்களே, அந்த ரொம்ப வித்தியாசமாக போதை இருக்கும். அது இப்போ இருக்க போதை வேறு, அப்போ இருக்க போதை வேறு. நான் சொல்வது நான் சின்ன ஒரு 15 ஒரு 25 வருஷம் 30 வருஷம் உள்ள போதையை சொல்கிறேன். அப்படி கையில் அருவாவோடு இருக்கேன். என்னப்பா பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஒரு மனிதன் வெளியூர்கார், அவர் உள்ளூர்காரில். ஆனால் திரும்ப திரும்ப கேட்குறப்போ அங்கே மக்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் மழை பெய்யலைன்னா ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்தி அவன் தலையை வெட்டுவோம். எங்கள் ஊரில் ஒரு சினிமாவில் கூட ஏதோ ஒரு படத்தில் பாக்கியராஜ் கிழக்கே போக ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்தி ஊரை சுற்றி வருவார் கிழக்கே போகிறீங்க. இந்த ஸ்டோரியை தான் அங்கே அப்படியே அவர் டப்பன்ட்ருக்கார். அந்த ரத்தத்தை இந்த மரத்துக்கு ஊற்றினா எங்கள் ஊரில் வியாதி வராது, எங்கள் ஊரில் கடன் பிரச்சனை இருக்காது, நல்ல மழை பெய்யும், நல்ல விளைச்சல் வரும், எல்லாத்துக்கும் வேலை இருக்கும், துன்பம் இருக்காது. அதுக்காக ஒரு மனிதனாங்க வருஷத்தில் ஒரு வாலிப மகனையோ வாலிப மகளையோ சீட்டு போட்டு எடுத்து அவருடைய தலையை நாங்கள் வெட்டி ரத்தத்தை ஊற்றுவாங்க. அப்போ சொல்கிறாரு, இதை வேணாண்டா, வேணாம்ப்பா, உங்களுக்கு எனக்கு மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஒரு மனிதன் வெளியே வந்துட்டார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம். ரத்தம் சிந்துதல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரா? நம்ம ரத்தம் சிந்தவன் தான். பாவம் ஒரு மனிதன் வாலிய பையனை போய் வெட்ட போகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன? வெட்டலாமா வெட்டக்கூடாது சொல்கிறார், கேட்கல. அவர் போதையில் இருக்கார். அவர் அந்த அவங்களுக்கெல்லாம் குரு அவர் சொன்னதான் கேட்பான். அவர் அருவா எடுத்துகிட்டு நல்ல பளபளன்னு ஒரு அருவா, ஆடு வெட்டுற அருவா, கோழி வெட்டுற அருவா பார்த்துக்கிங்களா, அப்படி பட்டுட்டு வெட்டலாம். ஸோ அப்படி போட்ட உடனே நேற்று அப்படி வண்டியில் போய் பார்த்தேன், ஒருத்தருக்கு மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி வெட்டுறாரு. அந்த அருவாத்துக்கு அப்படி வச்சு அறுக்கிறாரு, பீஸாக வருது. அவ்வளோ அழகாக அந்த இளநீ வெட்டுற அருவா பார்த்தீங்கன்னா அப்படி சீவனா எப்படியும் பட்டு அந்த இளநீ சிதையாக அந்த அருவாவில் மாலிஷாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அருவா இல்லைப்பா, உனக்கு எனக்கு ஒரு மனிதர் வாழ்வு கொடுத்தாங்கிற அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, மிஷனரி ரொம்ப கோவப்பட்டு ஜெபம் பண்ணி அவருக்குள்ள தூயாவுடைய மகிமை வந்து அந்த தலைவருடைய கையில் இருந்த அந்த அருவாவை வாங்கி அந்த மரத்தை வெட்டுறார். அந்த மரம் 125 ஆண்டுகள் உள்ள பழமை வாய்ந்த மரம். இவ்வளோ பெரிய அந்த அந்த தூர்னு வாங்க கீழேருந்து மேலே போகிறாங்க. இது வந்து இவ் கெட்டி பிடிச்சாச்சு, அவ்வளோ பெருசு. 125 வருஷம் உள்ள மரம், சாதாரண மரம் இல்லை. அது ரொம்ப ஆணி பாய்ந்த பெரிய அந்த வாய்ப்பு பிரிந்த மரம். ஆனால் அவர் வெட்டுறார். அவருடைய வல்லமையினால், ஆண்டோடைய கிருபையினால் அந்த மரத்தை வெட்டி கேட்கின்றார். அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, மரத்தை வெட்டாதரா, அது உன்னை கொன்றும். அது நாங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மரத்தால் தான் நாங்கள் வாழ்கிறோம். அந்த மரம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். அந்த மரம் இல்லைன்னா எங்களால், இந்த மரம் தான் எங்களுக்கு உயிருக்கு. நீ அதை தொடக்கூடாது, வெட்டக்கூடாது. நீ வெட்டினா செத்து போக வைப்போம். பாருடா யார் சாகுறாங்க, மிஷனரிக்கு ஒரு சேலஞ்ச். யார் சாகுறாங்கப்பா? அந்த மிஷனரி வேகமாக விட்டுற பல மணி நேரங்கள் விழித்து அந்த மரத்தை வெட்டி கேட்குங்க. அந்த மரம் இவரை என்ன பண்ணலை, சாகுறது. அவர் தான் சொல்கிறார், ஒரு மெசேஜ் கொடுக்குறார். வானத்தை பூமி படைத்த சர்வநிலை தேவன் தன்னுடைய சொந்த குமாரனால் உங்களை மீட்டு கொண்டார். அதுதான் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்திர இவ்வளவாய். அதான் இன்னைக்கு ஜெர்மனில் 99 விழுக்காடு கிறிஸ்டின்ஸ். ஜெர்மன் தேசத்தில் எவ்வளோ கிறிஸ்டின்னு? ஜெர்மன், ஸ்வீஸு, போலந்து, நெதர்லாந்து, இங்கிலாந்து, 13 நாடு மேற்கத்திய நாடுகள் பெயர். அந்த மேற்கத்திய நாட்டில் 13 நாட்டிலையும் 99 விழுக்காடு கிறிஸ்டின்ஸ். 1700 ஆண்டுக்கு முன்னால் ஒரு மனிதன் செய்த அற்புதம். அதுதான் அந்த மரத்துடைய குட் குவாலிட்டி. இதுக்கு பேர் என்னது? ஓக் மரம். அந்த ஞாபகம் தான் இயேசுவின் ரட்சகர் அந்த உலகத்தில் வந்தார். அதனால தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ. 2வது இதில் என்னென்னா, இது கிஃப்ட், வாழ்வு என்பது இலவசமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே ஜெர்மன் தேசத்தில் நிக்கோலஸ்ங்கிற ஒரு ராஜா வந்தார். நிக்கோலஸ். அந்த நிக்கோலஸுங்கிற ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப நல்ல மனிதர். ராத்திரி நேரத்தில் ஊர்வலம் போவார். நகர்வலம் போயிட்டு யார் வீட்டில் கஷ்டமோ அவங்க வீட்டுக்கு பண்ணி கிஃப்ட் வச்சுட்டு இருந்தார். அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்க மரத்தில் துணி, சாப்பாடு, கிஃப்ட்டு, அவங்க வீட்டுக்கு என்ன வேணுமோ அப்படி நகர்வலம் வருவார்.
நடந்து வர்றப்போ அவங்க வீட்டுக்கு என்ன வேணுமோ கட்டிட்டு வந்துடுவார். அந்த தாத்தா அந்த நிக்கோலஸ் ராஜா தான் இருப்பார். இன்றைக்கி நமக்கு ஜோக்கர் ஆகிட்டோம் அவரை. நான் இன்றைக்கி இல்லை, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் கேரளாவில் ஒரு ஆடை விட்டு ஜோக்கர் ஆகிட்டோம். அவர் கிஃப்ட்டு கொடுக்குற ராஜா. அதுதான் அந்த கிஃப்ட்டு. இந்த மரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கிஃப்ட்டு. அவர் கையில் பெரிய பைய ஒன்று இருக்குது பாருங்க, சைடில் பெரிய பைய போட்டிருக்காங்க மாடல். இதுக்கு போடலை, பாதி ட்ரெஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் தொங்க போடணும் ஒரு பை, அதுக்குள்ளே கையை விட்டால் சாக்லேட்டாக வரணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கிறிஸ்மஸ்னால் என்னது, இது விடுதலையின் மரம், கிஃப்ட் சண்டே. இது என்னது, கிஃப்ட் சண்டே. சரி, கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் பாருங்கள், மக்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்ட மக்கள் வெளியே போகிறப்போ மாதத்தை சொல்லுவாங்க. எஸ்தர் ராணி அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆபி மாதம் பூரிங்கிற ஒரு பண்டிகை போகிறாங்க. பூரி மாதத்தில் தான் விடுதலை. ஒவ்வொரு மாதத்திற்கும் விடுதலை, ஒவ்வொரு நாளுக்கும் டேட் இருக்குது வேதத்தில். இத்தனாம் வருஷம் இத்தனாம் தேதி, இவ்வளோ தேதி, எல்லாத்துக்கும் தேதி இருக்கும். ஆனால் கிறிஸ்து பிறந்த தேதி மட்டும் பைபிளில் இருக்காது. இருக்கவே இருக்காது. கிறிஸ்து பிறந்த தேதி பைபிள் இருக்காது. கிறிஸ்து எப்போ பிறக்கிறான்னா, எப்போ ஒரு மனிதன் மனம் மாறுறானோ அன்னைக்கு அவனுக்கு கிறிஸ்மஸ். ஒரு மனிதன் என்ன பண்ணணும், மனம் மாற வேண்டும். அதுதான் அவனுக்கு கிறிஸ்மஸ். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலிருந்து இதை நான் செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேங்கிற என்ன பண்ணணும், மனம் மாறணும். எப்படின்னா, ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பிட போகிறார். சாப்பிட்டு முடித்தார், பசி. நான் காலையில் ஒரு சர்வீஸ் லேட் ஆகிடுச்சு, ஒரு சர்வீஸ் கேன்சல் பண்ணிட்டேன் இடையில. ஒரு பெரிய சர்ச், இப்படி அங்கே கதெல்லாம் பேச முடியாது, அங்கே வேறு மாதிரி பேசணும். இங்கே அப்படி இல்லை, இங்கே வேறு மாதிரி பேசுகிறோம். அருள்நாதர் சர்ச்சுனா அந்த மாணிக்க மஹால் உமா தேட்டரை தாண்டி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சர்ச். அந்த சர்ச்சு தான் காலையில் 8 மணி சர்வீஸ். நான் அந்த 2வது சர்வீஸ் போன இடத்துல லேட் ஆகிட்டேன். 2வது வீட்டில் போனால் இட்லி, பொங்கல், தோசை, மட்டன் குழம்பு, அப்புறம் கேசரி, வடை, சட்னி, சாம்பார், இத்தனையும் இருக்கும். இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கும், கல் தோசை இருக்கும், பொங்கல் இருக்கும், வடை இருக்கும், கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு இருக்கும். மட்டன்னா வேறு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஐஃபையாக இருக்கும், சாதாரணமாக இருக்காது, ரொம்ப ஐஃபையாக இருக்கும். சட்னி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல கேசரி இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு எங்கள் சர்ச்சுக்கு போனால் சாப்பிட்டு அங்கே போனாலும் லேட் ஆகிடுச்சு, அது வேறு. அதே மாதிரி ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்டு கையில் விட்டார். பார்த்தா மணிப்பர்ஸ் இல்லை. என்ன இல்லை, வயதானவர், எனக்கு 66 வயசு, அவருக்கு ஒரு 70 வயசு வச்சுக்கோங்களேன். என்னை மாதிரி ஒரு வயதான ஒரு மனிதர். மணிப்பர்ஸ் இல்லை. இப்போ ஹோட்டலில் ஓனர் வந்து சொல்கிறாரு, ஐயா மணிப்பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க. எத்தனை இப்படி கிளம்பிருக்கீங்க, சாப்பிட்டுட்டு துட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு. இப்போ அவரா தாத்தா சட்டையாக ஓடுறாங்களா, நல்ல ஜிப்பா கொடுத்தார், சூப்பர் ஜிப்பா. அவங்க சொல்கிறாரு, அவருக்கு அப்படியே ஒரு நல்ல மனிதர், உடம்புலாம் கிட்டு ஆடுது, தெரியாமல் சாப்பிட்டுட்டையா, கவனிக்கலையா. ஆனால் அந்த ஓனர் ஒத்துக்க மாட்டார். தண்டல் வாங்குற வரையும் வாங்கிடுவோம். குடுக்கல்லாம் ஒரு நாள் இல்லாமோ, 2 நாள் இல்லாமோ, 3 நாள் வீட்டுக்கு வந்து அம்மா இல்லைன்னு சொல்லிடுமோ, பிறகு பாத்திரம் போய் ஒழிச்சிக்கிறோம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அப்புறம் விடுவாரா, எப்படிலாம் திட்டுவார். அவருக்கு என்ன வாங்கணும், தண்டலை வாங்கணும். திட்டக்கூடாதுங்கிறது இல்லை, திட்டணுங்கிறது இல்லை. நம்ம கொடுக்கல ஏமாத்துறோம், அதனால அவர் திட்டுறார். உண்மை தானே? அதே மாதிரி அவர் துட்டு கொடுக்கல, அந்த ஹோட்டலுக்காக திட்டுறார். வயதான பெரியவர், நல்ல மனிதர், அழுகிறார். ஆனால் ஈடுபடலை. அப்போ ஒரு பையன் வரான், வாலிப பையன் வந்து, இப்போ என்ன பிரச்சனைங்கிறான். என்ன பிரச்சனை, அந்த பெரியவர் என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தம்பி, சாப்பிட்டுட்டு மணிப்பர்ஸை காணலை, எங்கேயோ கீழே விழுந்துட்டு, வீட்டை எடுத்துட்டு தான் வந்தேன், காசுலாம் இருந்துச்சு, என் மணிப்பர்ஸை காணலை, இப்போ பணம் கொடுக்க முடியல, அதனால இவங்க என்னை சட்டையை ஊற்றுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல என்று சொன்னாங்க. உடனே அந்த எவ்வளோயா காசு தந்தவர். அப்போது ஒரு இட்லி தோசை எவ்வளோ கணக்கு சொன்னார். உடனே பாக்கெட்லேருந்து காசை கொடுத்தார். ஒரு வயசானாலும் சாப்பிட்டாரு. என்னடா போகுது, என் காசு சொல்லாத காசு போங்கடா என்ன சொல்லிட்டு
அந்த மனுஷனை வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு கையில் பாக்கெட்டில் கை விட்டாங்க. 4 மணி பர்ஸ் வந்து எடுத்து காட்டாங்க. இதில் உங்கள் மணி பர்ஸ் எதுன்னு கேட்டான். அவன் யாரு? இதில் உங்கள் மணி பர்ஸ் எதுன்னு. அவர் சரி இதான்ப்பா என் மணி பர்ஸ் தான், சரியாக இருக்காங்க, சரியாக இருக்கு. அவன் சொன்னான், இவன் நான் என்ன பண்ணுறேன் திருட. அதுதான் அவனுக்கு கிறிஸ்மஸ். இதுதான் கிறிஸ்மஸ். என்னைக்கு மனம் திரும்புகிறானோ அதுதான் அவனுக்கு கிறிஸ்மஸ். அதுதான் இந்த ஓக் மரம் வந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுத்துச்சு. இந்த தாத்தா என்பவர் கிஃப்ட்டு, யாருக்கு உணவு இல்லையோ, யாருக்கு பணம் இல்லையோ அவற்றை எடுத்து அவர்கிட்ட இருப்பதை எடுத்து பகிர்ந்து கொடுத்தார். 3வது கிறிஸ்மஸ் என்னன்னா, நான் மனமாக வேண்டும். அந்த மனமால இந்த பாப்பா நல்லா பாடுறா, இந்த பாப்பா நல்லா பாடுறா, அவன் நல்லா பாடுறா, அந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடினான், அவரோட இவர் சூப்பராக ஆடினார். என்ன ஆட்டம் ஆடுறாரு பாருங்களேன். கஞ்சா போட்ட மலையால் ஆடுறாருங்க. கஞ்சா போட்ட தான் அப்படி ஆடுவான். என்ன ஆட்டம் ஆடுறாருங்க. இன்னும் அவனுக்கு அதே மாதிரி ஆடணும்னு இருக்கு. அவன் அங்கே இருக்கான், டேவிட்டு சேர்ந்தான், டேவிட் ராஜனா. 2 பேரும் சேர்ந்து அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்குன்னா, கடவுள் தனக்கு கொடுத்த வாழ்வை நினைத்து அர்ப்பணிப்போடு ஆடுவது. கிறிஸ்மஸ் என்பது இயேசு இந்த உலக ரட்சகர், இயேசு என்று பெறுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களை நீக்கி பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக இயேசு கொடுத்தார். அந்த இயேசு மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அந்த இயேசுவை நோக்கி நீங்களும் பார்க்கணும். நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதி செய்துவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதி செய்துவே. மனம் மாறுறப்போ ஆண்டவர் வந்து இந்த ஓக் மரம் எப்படி ஒரு விடுதலை மரமாய், எப்படி சாண்டா கிளாஸ் நிக்கோலஸ் ஒரு கிஃப்ட் பகிர்ந்து கொள்ளும் மனிதனாய், மனம் மாறினால் எப்படி விடுதலை கொடுக்கிறாரோ, அந்த மனம் மாறினது மட்டும் அடுத்து அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, நமக்கு ஆறுதல் படுத்தும் தகப்பன். ஒரு ஃபுட்பால் அணி, 2 ஃபுட்பால் அணி ஒன்றா விளையாடுறாங்க. மகன் ரொம்ப அழகாக விளையாடுறான். இப்போ நீங்கள் பாடினது ஒரு ஆண்களை ரசித்தேன். இப்படி அந்த பையன் நல்ல ஃபுட்பால் பிளேயர். அதை அவங்க அப்பா ரசனை பண்ணுறார். நேரு ஸ்டேடியத்தில் போய் உட்காந்து ரசனை பண்ணுறாரு. அவன் அப்படி பாலை கட் பண்ணி, ஃபுட்பால் விளையாடு பாலை கட் பண்ணி, பாலையும் கட் பண்ணுவாங்க, அந்த ஜஸ்ட்டை கொண்டு ஷோல்டரை கொண்டு நோக்கினே அடிப்பாங்க. அதுதான் மாட்டுக்கறி கொடுப்பாங்க. பீட் கொடுக்குற ரீசனே கோவம் வரணும், அடிக்கணும்னு தான். அதே மாதிரி அவர் என்ன பண்ண, ஸ்டேடியத்தில் உட்காந்துக்கும் அப்படி கட் பண்ணி போவாராம். ஸ்டேடியத்தில் அவர் கால் அப்படியே ஆடுமா, உட்காந்த இடத்துல மகன் அப்படியே ஆடுறதே, இப்படி லெஃப்ட் ரைட்டு அவனை துடிப்பாராம். இன்னும் மகனோட மேலே அவ்வளோ பாசம். மகன் ரொம்ப, அதாவது ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர், வேர்ல்டு லெவலில் ஒரு பிளேயர் உண்டு, ஒரு பேரை மறந்துட்டேன், யாருக்கா தெரியுமா? அவர் கையில் பால் கிடச்சா கோல் தான். அது மார்த்தானாவா, மரோடா, அதே தான். அவர் கையில் பால் கிடைச்சா கோல் தான். அவ்வளோ அழகாக கொண்டு வர பால். அதே மாதிரி அவங்க அந்த பையன் கொண்டு போகிறான். அவங்க அப்பா அதே மாதிரி ஸ்டேடியத்தில் மேலே உட்காந்து பார்க்குறவர், அவர் கால் கை அப்படி ஆடுது மகனுக்காக. எதிர்பார்க்காம கோயிலுக்கு போட்டான். அப்படியே விக்ஸ் ஆகிட்டான். வீட்டுக்கு வந்தான், பெட்டில் படுத்தான், தலானில் கை வச்சு அழுதுகிட்டே தூங்கிட்டான். ஆனால் அப்பா தூங்கவே இல்லை. தோல்வி நினச்சி எழுந்து குட்டி போட்ட பூனை சுற்றுப்பாங்க. யாராவது குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அங்கங்கே நடக்கும். எத்தனை பேர் குட்டி போட்ட பூனை மாதிரி ஏன்டா சுற்றுறேன்னு வாங்க. அந்த அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க. அது அங்கே போகும் வரும், உணவு வரும் கொடுக்கும். அதே மாதிரி அவங்க அப்பா சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம தோல்வியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. என் பிள்ளை தோல்வி அடையக்கூடாதுங்கிறாரு. என் பிள்ளை கடன் பிரச்சனை அடையக்கூடாதுங்கிறாரு. என் பிள்ளை வாழ்க்கையில் அதாவது வியாதி படக்கூடாதுங்கிறாரு. என் பிள்ளை நல்ல ஒரு அதாவது 70 to 80 வயசு வரை என்னை இருக்கணும்,
ஆரோக்கியமாக வாழணும், அவனுக்கு வியாதியே இருக்கக்கூடாது. அந்த வியாதி இருந்தாலும் அவன் அந்த வியாதி என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. எனக்கு 35 வருஷம் சுகர், டயபெட்டிக் பேஷண்ட். ப்ரெஷருக்கு மாத்திரை போடுறேன், கொலஸ்ட்ராலுக்கும் மாத்திரை போடுறேன், சத்துக்கும் மாத்திரை போடுறேன். ஆனால் இனி எதுவுமே என்ன பண்ணாது, டச் பண்ண. மாத்திரை மட்டும் கரெக்டாக போட்டுக்குவேன். சில நேரங்களில் டயட்டை விட்டுருவேன். காலையில் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ என்ன சொன்னேன், கேசரி போய் சாப்பிட்டேன், சூப்பர் கேசரி. ஆனால் ஒரு 2 கிராம் தான் சாப்பிட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். சூப்பர் மட்டன் குழம்பு, ஆனால் பீஸ் சாப்பிட்டு நல்ல சாம்பார், செம்ம சாம்பார், அந்த சமையல்கார வச்சது, நல்ல வடை. ஆனால் 1-2க்கு மேலே என்ன பண்ணலை ஐயம்மா. ஆனால் வியாதி என்பது நம்மளை என்ன பண்ணக்கூடாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிற. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அவர் எப்பவுமே நம்மளை விடுறதில்லை. நம்ம மேல கண்களை வைத்து நம்மோடு சுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுதான் சொல்ற காபிரியல் தூதன் மரியாள்கிட்ட வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, பயப்படாதே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். என்ன அழகா சொன்னார் பாருங்க, கிருபை பெற்றவனே வாழ்க, பயப்படாதே, லார்ட்ஸ் வித் யூ. ஆண்டவர் என்னோடு. அந்த ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரு. இந்த மகள் எத்தனை 20 வருஷமா 25 வருஷமா தெரியுமா, இந்த வாலிப மகள் அழகா பேட் அடிப்பாங்க. ஆனால் இந்த வாலிபத்தில் ஆண்டவருக்காக பணி செய்ததால நல்ல சர்ச்சு, அவளுக்கு ஒரு 4 பிள்ளைகளும் இருந்தாலும் ஆண்டவர் அவளோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்முடனே, கர்த்தர் நம்முடனே. இம்மானுவேலராக இந்த யோப் மரத்துக்கு எப்படி விடுதலை கொடுத்தாரோ, இவர் மூலம் எப்படி விட்டு கொடுத்தாரோ, எப்படி நமக்கு அவர் மனம் மாறுறப்போ விடுதலை கொடுத்தாரோ, அது மட்டுமல்ல, மனம் மாறுறப்போ விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, நம்ம கஷ்டங்கள் வேதனை மத்தியில் பரிதவிக்க மாட்டோம். ஐயோ என் பிள்ளைக்கு உள்ள வியாதியா, கஷ்டம் வரும். ஏன்னா கஞ்சா பிடிச்சா என்ன ஆகும், சிறு பிடிச்சா என்ன வரும், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலாம் என்ன நடக்கும், பக்கத்து வீட்டுக்காரி கூட சண்டை போட்டால் என்ன நடக்கும், மாமியாருக்கு சோறு போடலாம், இதெல்லாம் அப்பெல்லாம் பிரச்சனை வந்துடும். வருமாறா மாமியாருக்கு சோறு போட நேரம் வந்துடும். புருஷன் அண்ணன் அவங்க உங்கள் சொந்தக்காரங்க வந்து நல்லா சோறு வாங்கி போட்டு, உங்கள் கணவர் சைடு ஆள் வந்தால் சோறு எனக்கு பொங்கலப்பா இன்னைக்கு வயிறு வலிக்கு தலைவலிக்குன்னா உனக்கு உண்மையிலேயே வந்துடும். அப்போ தான் பிரச்சனை வரும். அப்போ தான் ஆண்டவர் பரிகரிக்கிறார். என் பிள்ளை தப்பு பண்ணா வியாதி வந்துட்டேன், என் பிள்ளை தப்பு பண்ணா அவன் தோற்றதுக்கு தான் என்ன, ஃபுட்பால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணான், அதனால தானே தோத்தான். நம்மளும் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணுறோம், அதனால என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் தோல்வி அடையுது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையில். அப்போ உடனே ஏன் கஷ்டம் வந்துன்னா கடவுள் பரிதவிக்கிறோம், தகப்பனே எனக்கு இறங்குங்க, என்னைய ஆசீர்வதிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னப்பா தப்பு பண்ணேன் சொல்லுங்கப்பா, நான் சரி பண்ணிக்கிறேன்னு உடனே வெளியே கதவை மூடி வெளியே விட்ட மாமியாரை கூப்பிட்டு உள்ள என்ன பண்ணணும், பெட்ஷீட் கொடுத்துடணும், நல்ல சாப்பாடு கொடுத்து பாருங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமாயிருக்க, நம்மை ஆசீர்வதிக்கவே பயப்படாத, நான் உனக்கு மகாபலமும் மகா கேடகம் என்று சொல்லும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசிருக்கீங்க, நன்றி தகப்பனே நோக்கி பார்ப்பாங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆம் தகப்பனே, இந்த புதிய ஆண்டை மீண்டும் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட கிருபை செய்திருக்கீங்கப்பா. என்னுடைய அடிமைத்தனமான வாழ்விலிருந்து மீட்டு நான் பிறருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்து, மனந்திரும்புகள் பரலோகராஜ்ய சமீபமாக இருக்கு என்று சொல்லி, உன் பாவத்தை மித்தம் நீ கஷ்டப்படுறப்போ வேதனைப்படுறப்பான்னு உன்னோடு இருக்கிற இந்த வார்த்தை எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் கூட தங்களை நினைத்து உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டுப்பாப்பா.
உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. விசேஷமாய் கோமதியோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, அழகாக பாடுற எலியாஸ்க்காக, நல்லா பாடின அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக, நல்லா ஆடின 2 சிறு தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தாளந்தான் நிரப்பப்பட்டிருக்காங்க. இந்த திருச்சபை மலையின் மேல் இருக்கும் பட்டணமாய் உயர்த்தப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் இவர்களோடு இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்